வரகாத்துஹு நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் செய்த நற்செயல்களை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு புரிவானாக. இனி வரும் காலங்களில் இன்னும் உற்சாகமாக அதிகப்படியான நன்மைகளை ஈட்டிக்கொள்வதற்கான நல்ல மனோநிலையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதிகளில் ஒரு 4-5 சூறாக்களை நாம் கடந்து வந்தோம். அதில் சூரத்துல் முஜாதலா என்கின்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 4 வசனங்கள், அது சம்பந்தமான சில செய்திகளை மாத்திரம் நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்கள் இறங்கிய பின்னணி, அந்த பின்னணியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் எப்படி அதை நாம் கையாள வேண்டும் என்பது போன்ற வழிகாட்டல்கள் அடங்கிய ஒரு உரையாக இது அமையும் என்பதை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கது சமி அல்லாஹு கௌலல்லத்தி துஜாதிலுக ஃபி ஜௌஜிஹா வ தஸ்தக்கி இலல்லாஹ். நபியே, தம்முடைய கணவர் விஷயத்தில் உங்களிடத்தில் வந்து தர்க்கம் செய்த, அல்லாஹுவிடத்தில் முறையீடு செய்த அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் செவியேற்று விட்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா, நீங்கள் 2 பேர் உரையாடியதையும் அல்லாஹ் தன்னுடைய காதில் செவியேற்று கொண்டான். இன்னல்லாஹ சமீஉம் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவனும் நன்கு பார்ப்பவனுமாக இருக்கிறான் என்று அந்த வசனம் தொடங்கி அதற்கடுத்து தொடர்ந்து போகுது அந்த வசனம். தோழர்களே, இது என்ன பின்னணியில் இந்த வசனங்கள் இறங்கின என்று பார்த்தால், மதீனாவில் உள்ள வீடுகளில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நடந்துவிட்ட ஒரு இல்லற சிக்கல். அந்த இல்லற சிக்கல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில், சீராவில் ஒரு முக்கியமான பதிவாக இடம்பெற்று விட்டது, தவிர்க்க முடியாத பதிவாக இடம்பெற்று விட்டது. அந்த பெண்மணியினுடைய பெயர் ஹவுலா பின்த் சாலபா. ஹவுலா பின்த் சாலபா. அந்த அம்மாவுடைய கணவர் பெயர் அவுஸ் பின் சாமித். பிரபலமான சஹாபி ஒருத்தர் இருந்தார், உபாதா பின் சாமித்னு, அவருடைய சகோதரர். இந்த தம்பதிகளிடத்தில் நடந்தது தான் அந்த இல்லற சிக்கல். என்ன சிக்கல் நடந்துச்சுன்னு இனி அவங்களுடைய வாயாலேயே நம்ம கேட்போம், அவங்களுடைய சூழலையே கேட்போம். நம்ம சொல்கிறாங்க, ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாவின் மீது ஆணையாக என் விஷயத்திலும் என்னுடைய கணவர் விஷயத்திலும் தான் மேற்கண்ட வசனங்கள் இறங்கின. அதாவது அல் முஜாதலா அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 4 வசனங்கள் இறங்கின. ஒரு நாள் நான் என்னுடைய கணவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். அவர் கொஞ்சம் வயசான ஆள், கொஞ்சம் கேரக்டர் மோசம், இப்படியே சொல்கிறாங்க அந்த அம்மா. கொஞ்சம் வயசானவர், கது சா ஹுலுக்குஹு, கேரக்டர் கொஞ்சம் மோசம். வ லஜிர, எதுக்கு எடுத்தாலும் சடைஞ்சிக்குவார். ஏதாவது வேலைக்கு போச்சுன்னா ஐயா வேலை அப்படிம்பார். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சடைஞ்சிக்குவார். வயசானவர் வேறாச்சா, அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒரு மனுஷர். ஒரு நாள் என்னிடத்தில் அவர் வர்றார். வந்தவர்கிட்ட நான் ஏதோ கேட்குறேன். பொதுவாக பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது இல்லையா, வீட்டில் வெளியிலேருந்து வந்தவொடனே நினைப்பாங்க, இதை அவனு கேட்பாங்க, ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும். நமக்கு வெளியிலேருந்து வந்த பிரச்சனை இருக்கும், அதனால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் வேறு ஏதோ ஒன்று சொல்லுவோம். அவங்க எதிர்பார்த்த பதில் இருக்காது, திரும்ப கேட்பாங்க, நாம் ஒன்று சொல்லுவோம், இதே ரோதனையாக போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதே தான் அங்கே நடந்துச்சு. திரும்ப திரும்ப அந்த அம்மா கேட்க அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்தி அலைய கல்லஹரி உம்மி அப்படின்னு சொல்லிட்டார். நீ என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயின் முதுகை போன்றவள் என்று அடிச்சிட்டார். இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை இருக்குல்ல, அந்தி அலைய கல்லஹரி உம்மி,
நீ என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயின் முதுகை போன்றவள் என்று சொன்னால் இது இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்தில் ஒரு பெண்ணை வேண்டான்னு சொல்கிறதுக்கு சமம் இல்லை, வேண்டான்னு சொல்கிறது தான் அது. சமம் கூட கிடையாது. தலாக்கினுடைய ஒரு வகை. தலாக்குனா என்ன தெரியுமா? மொத்தமாக அவுத்து விட்டுறது, வேற ஒரு ஆள் கட்டிக்குவார். இதில் அது கூட முடியாது. இவரும் என்ன செய்ய மாட்டார், குடும்பம் நடத்த மாட்டார். ஆனால் இவருக்கு ஒரு இது, நான் கட்டின ஒரு பொண்டாட்டி இன்னொருத்தன் கட்டுறதா, அதனால் நான் அப்படியும் விட மாட்டேன் அப்படின்ட்டு, அதாவது வாழ்கிறதும் இல்லை, வாழ விடுறதும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வார்த்தை. இதுக்கு பேரும் மார்க்கத்தில் லிஹார்னு பேர். என்னங்க பேர்? லிஹார் அப்படின்னு பேர் இதுக்கு. இப்படி ஒரு நடைமுறை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்தில் இருந்தது. அந்த அறியாமை கால பழக்கத்தை தான் இந்த ஹவுஸ் பின் சாமித்துங்கிறவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இப்போ வந்து சொல்லிட்டார். சரி, இந்த பழக்கம் அறியாமை காலத்தில் உள்ள பழக்கம் இஸ்லாத்தில் நடைமுறையில் இருக்குமா இருக்காதா அப்படின்னா, இஸ்லாம் அதை தடுத்திருந்தால் இருக்காது, தடுக்கலைன்னா இப்போவும் அது இருந்துக்கிட்டு இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, நம்மளை வந்து அவருடைய தாய்க்கு ஒப்பிட்டாச்சு. இதுக்கு பேர் தாய் ஒப்பு மனவிலக்குன்னு பேர். தமிழில் சொல்கிறதா என்ன சொல்லணும்? லிஹார் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, தாய் ஒப்பு மனவிலக்கு. தாயினுடைய முதுகோட, அதாவது தாயினுடைய ஒரு பகுதியோட மனைவியை ஒப்பிட்டு விட்டால், மனைவியினுடைய ஒரு உறுப்பையோ ஒரு அங்கத்தையோ அல்லது ஒட்டு மொத்தத்தையோ தாயினுடைய ஏதோ ஒரு பகுதியோடு ஒப்பிட்டு சொல்லிவிட்டால் இதுக்கு பேர் தாயொப்பு மனவிலக்குன்னு பேர், லிஹார்னு பேர். அப்போ என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க ஹராம் ஆயிடுவாங்க. நான் அதனுடைய சட்டத்தை பின்னால் சொல்கிறேன் இல்லையா, இப்போது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி சொல்லிவிட்டு மடமடன்னு வெளியே போயிட்டார். போய் ஃப்ரெண்ட்ஸுகளோடு உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தார். யார்? என்னங்க மறந்துட்டீங்க அதுக்குள்ளே? யாருங்க? ஹவுஸ் பின் சாமி, அந்த சாபினாவது சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம். என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் சரியாக வரும், இல்லைன்னா என்ன எங்கேயா ஒரு காட்டில் விட்டுருவீங்க கொடுத்தது. அப்போது அந்த சாபி என்ன செஞ்சார், போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த மனுஷன், இது யார் சொல்கிறான்னா அந்த அம்மாவே சொல்கிறாங்க, வந்த உடனே என்கிட்ட கொஞ்சம் வர்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்தி அலையல கலஹரி உண்மைன்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தவொடனே பக்கத்தில் வந்து நைஸாக என்ன செய்கிறார், பூனைக்குடி மாதிரி வர்றார். வந்த உடனே நான் பார்த்தேன், இவருடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. கல்லா, முடியாது. வல்லதி நப்சு ஹுவைலத்தபி எதிஹி, ஹவுலாவாகிய என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவனின் சத்தியமாக, லா தஹுலுசு இலையே, கிட்ட வரக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. அந்தம்மா கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி கோபத்திலலாம் சொல்லலை, நீங்கள் உண்மையிலே தலாக் விட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அதுக்கு பேர் தலாக் தான் அது. அப்போ தலாக்குன்னு சொன்னதுக்கு பிறகு, விவாகரத்துன்னு பண்ணதுக்கு பிறகு கிட்ட வரக்கூடாது. லா தஹுலுசு இலைய ஒக்கது குல்த்தமா குல்த்த, ஏற்கனவே தலாக் சொல்லிட்டீங்க, அதாவது லிஹார் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு பிறகு என் கிட்ட வர்றது ஹராமாச்சு. இப்போது இது சம்பந்தமாக நான் அல்லாஹ் ரசூல்கிட்ட தீர்ப்பு எதிர்பார்ப்பேன். போய் கேட்டு வந்து அவங்க ஹலாலுன்னு சொன்னால் தான் அடுத்து ஏதாவது கிட்ட வரணும், கையை வைக்கணும், இல்லைனா ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா நேராக ரொம்ப கட்டண்டட்டாக சொல்லிருச்சு. ஆனால் அந்த மனுஷன் விடலை. இந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபவாசபணி, என் மேலே ஏறி குதிச்சிட்டார், அவர் துள்ளி பாஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் ஒம் தனாத்து மின்ஹு, நான் பலம் கொண்ட மட்டும் அவரை தடுத்து நிறுத்தினேன். மனுஷனுக்கு பாலியல் இச்சைங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை இயங்க வைக்குதுங்கிறத பாருங்கள். அதில் சஹாபாக்களும் அதுக்கு என்ன கிடையாது, விதிவிலக்கு இல்லை, அவங்களும் மனிதர்களை கண்ணோட்டத்துக்கு பார்க்கணும் நம்ம. சரி, ஆனால் இருந்தாலும் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபகலப்துஹு பிமா தக்லிபு பிஹி அல் மர்அத்து அஸ்ஸைஹல் லைஃப, அவர் என்னதான் இருந்தாலும் வயசான மனுஷன், பலங்கொண்ட மட்டும் நான் வச்சு தடுத்து அந்த ஆளை தள்ளி விட்டேன். தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக எழுதின பக்கத்து வீட்டில் போய் அவர் வந்து பண்ண கலைபுரத்தில் என் ட்ரெஸ்ஸெலாம் சில அலங்கோலமாக போச்சு. பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ட்ரெஸ்ஸு வாங்கி கடன் வாங்கி போட்டுக்கிட்டு நேராக ரசூல்லாட்ட போயிட்டேன். ரசூல்லாட்ட போய் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சொன்னேன் ரசூல்லாட்ட, ரசூல்லாவுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சாங்க, என்னுடைய கணவர் செய்த அந்த வேலைகளை ஃபுல்லாக சொன்னேன்.
அவருடைய அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள் இருந்த அந்த தவறுகளை எல்லாம் எடுத்து சொன்னேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னாங்க, ஹவுலா, என்னதான் இருந்தாலும் அவர் உன்னுடைய கணவர், உன்னுடைய தந்தையின் சகோதரருடைய மகன், ரெண்டாவது வயசான மனுஷன் கூட, அவர் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அம்மா வந்து அவர் வந்து லிஹார் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் லிஹார் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன சட்டமோ அந்த சட்டம் தான். அதுக்கு முன்னாடி என்ன சட்டம்னா, இந்த அம்மா இவருக்கு ஹராம், வேற ஆளையும் கட்ட முடியாது. இதுதான் நிலைமை, இதுதான் இப்போ உள்ள சட்டம். ஆனால் இருந்தாலும் இந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்னத்தான் இருந்தாலும் வயசான மனுஷன், அதாவது உன்னுடைய கணவர் வேற, உன்னுடைய தந்தையின் சகோதரருடைய மகன் வேறு, ரொம்ப நெருக்கம் இருக்குது, அனுசரித்து போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் தலாக் விட்டார, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் எப்படி திரும்ப போய் வாழ்ந்து அது ஹராமாக போகுமே, அது எனக்கு தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்ல, ரசூலுல்லாஹ் அனுசரிச்சிக்குமான்னு சொல்ல, திரும்ப எனக்கு என்ன செய்யணும், தீர்வு தந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் இந்த சூறாவுக்கு பேர் தர்க்கம் அப்படின்னு பேர். அந்த அம்மாவுக்கு பேர் தர்க்கம் பண்ண பெண்ணுன்னு பேர். யார்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க? சட்டம் வேணும், தீர்வு வேணும்னு ரசூலுல்லாஹ்ட்ட தர்க்கம் பண்ண வீரமங்க இந்த பெண்மணி ஹவுலா ரலியல்லாஹு விடவே இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபவல்லாஹி மா பரிஹ்து ஹத்தா நஸல ஃபில் குர்ஆன், என் விஷயத்தில் குர்ஆன் வசனம் இறங்குற வரைக்கும் நான் விடவே இல்லையே, திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ்க்கு திடீர்னு ஒரு மயக்கம் வந்துச்சு, வஹி வரக்கூடிய அந்த சிம்டம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரசூலுல்லாஹ் இருந்தான். அதுக்கு பிறகு அந்த மயக்க நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு அகலுகிறது. உடனே சொன்னாங்க, ஹவுலா கது அன்ஸலல்லாஹு ஃபீக்கி வ ஃபீ சாஹிபிக்கி, உன் விஷயத்திலையும் உன்னுடைய கணவர் விஷயத்திலையும் அல்லாஹ் வசனத்தை அருளிவிட்டான் என்று சொல்லிவிட்டு, கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் என்ற வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரை அந்த வசனங்களை ஃபுல்லாக ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டிட்டு அதில் வந்த சட்டத்தை சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ என்னுடைய தாயின் முதுகை போன்றவள் அப்படின்னு மொத்தமாக சொன்னாலோ, அல்லது மனைவியினுடைய ஒரு அங்கத்தை தாயினுடைய ஏதோ ஒரு அங்கத்திற்கு ஒப்பிட்டு சொன்னாலோ, உண்மையிலேயே இது மனவிலக்காக ஆகிவிடாது. ஒப்பிட்டு சொல்கிறதுனால தான் மனைவி ஆயிட மாட்டாங்க. எப்போ தாயாவாங்கன்னா பெத்தாதான் தாயாவாங்க, பெறாதவங்க தாயாக முடியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு, இருந்தாலும் இப்படி ஒருத்தர் செஞ்சிட்டா இனிமேல் ஹலாலாகிறதுக்கு பரிகாரம் செலுத்தணும். என்ன பரிகாரம்? ரசூலுல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், முதல்ல ஒரு அடிமையை என்ன செய்யணும், உரிமை விடணும், ஒரு அடிமைக்கு விடுதலை கொடுக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லையா, 2 மாதம் இடைவிடாமல் நோன்பு வைக்கணும். இடையில ஒரு நாள் விட்டாலும் திரும்ப 1 2 3 தான், கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், போடணும். இடையில விட்டால் கணக்கு கிடையாது. 2 மாதம் தொடர்ச்சியாக 60 நோன்பு வைக்கணும். இதுவும் முடியாட்டி இத்தாமு சித்தீனா மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, 60 சா, ஒரு சா அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ 2.25 கிலோ பேரிச்சம்பழம் அப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 2.25 கிலோ பேரிச்சம்பழம் நினச்சிட்டு கொடுக்கணும் 60 பேருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னால், அதை அப்படியே அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே அந்த ஆள்கிட்ட சொல்லி, ஒரு அடிமையை உரிமையை விட்டுட்டு உன் பக்கத்தில் வர சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா இந்தகும் மாயுத்தி, அவர்கிட்ட எங்கே அதெல்லாம் இருக்குது, இல்லை ஆள்கிட்ட வந்து பெரிய கெத்து தான் இருக்குதே தவிர சொத்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி அப்படியா அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் நோன்பு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னஹு ஷேகுன் கபீர், அவர் வேறு வயசான ஆள், 60 மாதம் நோம்பா, ரம்ஜான் நோசே தாங்க மாட்டேங்குது, 60 நாள் நோம்பு எங்கே போய் தாங்கிறது அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னா ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுவும் அவர்கிட்ட கிடையாத, அல்லாஹ் மீது ஆணையா
அதுவும் அவர்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னவொன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நான் வேணா ஒரு 30 சாவு பேர்ச்சம்பளம் உள்ள ஒரு கூடை இருக்குது நான் தர்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா சரி நானும் சேர்ந்து என்ன செய்கிறேன், அது மாதிரி 100 கூடையை என் கூட்டுக்காரர் கொடுத்து 60 சாவு வந்து என்ன செய்வோம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல வேலை நல்ல செஞ்ச பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து அந்த அம்மாவை அனுப்பி விட்டதுக்கு பிறகு லாஸ்ட்லேயும் ரசூலுல்லாஹ் அந்த அம்மாட்ட சொல்லி அனுப்புனாங்க, இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்கிற மறுபடியும் இஸ்தௌசி பி இப்னி அம்மிக்கி ஹைரா, உன்னுடைய கணவராகிய உன்னுடைய தந்தையின் சகோதரர் மகனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதே மாதிரி அந்த அம்மா வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க என்று இந்த வரலாறு முடிகிறது. தோழர்களே, இந்த இடத்துல இந்த ஹதீஸில் இப்போ நான் சொன்ன இந்த ஹதீஸில் தன்னுடைய கணவரை பற்றி ரசூலுல்லாவிடத்தில் அந்த அம்மா என்ன முறையிட்டார்களோ அந்த முறையீடு அனைத்தும் இந்த ஹதீஸில் இடம்பெறவில்லை. என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் இந்த ஹதீஸில் வரல. ஏன்னா என்ன சொன்னாங்கங்கிறத வேறொரு அறிவிப்பில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, தபாரக்கல்லதி வசிஅ சம்மஹு குல்ல ஷைஇன், அனைத்து விஷயங்களையும் வியாபித்து அறியக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த செவித்திறன் என்பது மிகவும் அபாரமானது. இன்னி லாஸ்மவு கலாம ஹவுலா, அந்த ஹவுலா என்கின்ற அந்த பெண்மணியினுடைய வார்த்தைகளை நானும் கேட்டேன். ஏன்னா ஆயிஷா நாயகி வீட்டில் ரசூல்லா இருக்கும்போது தான் நம்ம வந்து புகார் கொடுக்க வர்றாங்க. ரசூல்லாவை பார்த்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன். யார் சொல்கிறா? ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன். பொம்பளைங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த காது இல்லை, பூனை காது தானே, கொஞ்சம் நல்லா கேட்குறது இருக்குல்ல, இயற்கையிலே அவங்களுக்கு இது காது கொஞ்சம் ஷார்ப்பு. நம்ம ஆளுக்கு தான் மந்தம், நம்ம ஆளுகளுக்கு தான் மந்தம். உண்மையிலே வித்தியாசம் இருக்குதுங்க, பொய் சொல்லலைண்ணா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வேறுபாட்டில் கேட்கின்ற அந்த செவித்துறனில் நம்மை விட அவங்களுக்கு ஷார்ப்பு அதிகம், அவங்கள விட நமக்கு மந்தம் கொஞ்சம் மந்தம். அதனால தான் நம்மள்கிட்ட அவங்க சத்தம் போடுவாங்க அடிக்கடி. எத்தனை தடவை சொல்கிறேன், கேட்குறீங்களா? கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இங்கே மந்தம். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மள்ட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. இந்த ஆள் மந்தம் தான், அசமந்தம் தான், புரிஞ்சு சண்டைக்கு வர மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பு, நம்ம லேசம் முணங்கி தான் இருப்போம். என்ன சொன்னீங்க? பார்த்துருக்கீங்களா? நடக்கும், கண்டிப்பாக வீட்டில் நடக்கும். இது வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாம் என் வீட்டில் நடக்கிறது அவங்க வீட்டில் நடக்க போகும். புரிஞ்சுங்களா? எல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போது அங்கே வந்து ஷார்ப்பு எதுன்னா காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட புகார் சொல்ல வரும்போது நானும் என்ன செஞ்சேன், வீட்டு ஒரு வாரத்தில் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், யா ரசூலுல்லாஹ் அக்கல சபாபி, என்னுடைய வாலிபத்தையெல்லாம் இருந்தால் சாப்பிட்டு முழுங்கிட்டார். என் வாலிபத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா அனுபவிச்சிட்டார். ஓ நசர்த்துலகு பத்னி, என் வயிற்று அவருக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய குழந்தைய பற்றி கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்பொழுது நான் வயசான உடனே என்னை அவர் தவிக்க விட்டு போகலான்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டார், லிஹார் பண்ணிட்டார். ஆனால் இருந்தாலும் நான் உங்களிடத்தில் முறையீடு செய்கிறேன், விடமாட்டேன், நான் அல்லாட்டையும் தொடர்ந்து சொல்லுவேன், எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காம இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கங்கணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா நகரவே இல்லை, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு அந்த ஆயத்தை கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், ஒரு நாள் முக்கியஸ்தர்களோட ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. கூட ஒரு பெரும் கூட்டம் போகுது, குறைஷிகள் ஒரு பெரும் கூட்டம் போகுது கூட. அப்படி உமர் ரலியல்லாஹு போகிறாங்க, ரோட்டில் ஒரு அம்மா குறுக்க போகிறாங்க. குறுக்க போய் உமர் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. உடனே நின்ட்டாங்க. யார் நின்ட்டா? உமர் நின்ட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு யார்? ஹலீஃபா உமர் அப்படிங்கிறாங்க, நின்ட்டாங்க. நேராக உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் வர்றாங்க, அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் வர்றாங்க. வந்து ரொம்ப காதை கிட்ட கொண்டு வந்து வச்சு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஏதோ சொல்லுது. சொன்னால் சொல்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இன்னொரு அறிவிப்பில் வருது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, உமர்
நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னை அப்போ உமைர்னு தான் கூப்பிடுவாங்க. நீ கூட கையில் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு உட்காது சந்தையில் பிள்ளைகளை விரட்டிக்கிட்டு திரிவேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு, கொஞ்சம் வளர்ந்த உன்னை உமர்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு, உன்னை ஹலீஃபான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இப்போ நீ வந்து ஹலீஃபாவாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற. குடிமக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோ. குடிமக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோ. வஅலம் அன்ன மன் ஹாஃபல் வஈத கருப அலைஹில் வஈத். அல்லாஹுவின் எச்சரிக்கையை யார் அஞ்சி வாழ்கிறானோ அவனுக்கு எட்டாததெல்லாம் கை கெட்டிவிடும், கிடைக்காதெல்லாம் கை கிடைச்சிடும். ஒமன் ஹாஃபல் மௌத்த ஹசியல் ஃபௌத்த. மௌத்தை பயந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டார்னா எதுவும் கையை விட்டு தப்பி போயிடும்னு பயப்படவே மாட்டார் அவர் அப்படின்னு லெக்சர் கொடுத்துக்குது அந்த பொம்பளை. கூட பக்கத்தில் இருந்த ஒரு ஆள், என்ன அமீருல் மோமின்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டு என்ன கிளவி அப்படிங்கிறார். அந்த அம்மா வயசாகிடுச்சு. அப்போ என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உமர் இல்லை அவர் ஆகுதுட்டான், விசாமரிப்பா நம்ம யாருன்னு தெரியுமா உனக்கு, விசாமரிங்கிறாங்க. கடைசியில் கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் கேட்குறார், அமீருல் மோமினின் உங்கள் கூட நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, முக்கியஸ்தர்கள்லாம் இருந்தாங்க, அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையும் நீங்கள் நிற்க வச்சிட்டிங்களே, அந்த பெண் யார்? உமரில் நான் சொன்னாங்க, அந்த பெண் யார் என்றால், இன்றெல்லாம் இதே இடத்தில் நிறுத்தி வைத்து என்னிடத்தில் அந்த அம்மா பேசினா கூட நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். தொழுகைக்காக மட்டும் போயிட்டு தொழுதுட்டு திரும்ப வந்து நின்று அந்த அம்மாட்ட பேசிட்டு அந்த அம்மா தேவையை முடிச்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா 7 வானத்துக்கு மேலே இருந்த அல்லாஹ் அந்த அம்மா பேச்சை கேட்டிருக்கான், ஆயத்தை இறக்கி வச்சான். நான் கேட்காம போக முடியுமா அப்படின்னு என்ன செஞ்சாங்க உமரில். அந்த அம்மா யார்? இந்த ஹவுலா பின் ஸலபா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாவே 7 வானத்துக்கு மேலேருந்து செஞ்சுருக்கிறான். இந்த அம்மா பேச்சை கேட்டிருக்கும் போது நான் கேட்காம ஓடி போக முடியுமா? அதனால தான் நான் நின்று கேட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நின்னா கூட நான் என்ன செய்வேன், நிற்கத்தான் செய்வேனே தவிர ஃபுல்லாக கேட்டுட்டு தான் போவேனே தவிர அதுக்காக நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருக்கும்போது சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான. இந்த பகுதி தான் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். பொதுவாக பணிச்சுமைகளுக்கு இடையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய இல்லற சிக்கல்களை தீர்ப்பதிலே அதிகமான கவனத்தையும் நேரத்தையும் ரசூலுல்லாஹ் செலவழித்தாங்க. அவங்க ஏற்கனவே ரொம்ப பணிச்சுமை உள்ளவர்கள். உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய பிஸி ஷெட்யூல். அவ்வளவு பணிச்சுமை இருந்தால் கூட அடுத்தவங்களுடைய இல்லற சிக்கலை தீர்க்கிறதுல ரசூலுல்லாஹ் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா குடும்பம் உடஞ்சிச்சின்னு சொன்னால் சமூகம் நாரி போயிடும். சமூகத்தினுடைய முதலாவது விதைய குடும்பம் தான். இந்த விதை வந்து சொத்தையாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, சமூகம் என்ன செஞ்சிடும், சிதைஞ்சு போயிடும். பல வலுவான குடும்பங்களை கொண்டதான் ஒரு கோட்டையான சமூகமாக மாற முடியும். அதனால் குடும்ப சிக்கல் என்ன செய்யணும், தீரணும், இருக்கவே கூடாது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கணவர் பற்றி புகார் சொல்லும்போது, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குமா, அவர்கிட்ட வயசான மனுஷன் வேறு, விட்டுட்டு போயிடாத, தவிக்க விட்டுறாத அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மா இருந்தாலும் அவர் வந்து அறியாமை காலத்து நடைமுறைப்படி அது வந்து என்ன அவுத்து விட்டார்ல, அப்போ எனக்கு தீர்வு கிடைக்காமல் எப்படி திரும்ப வாழ முடியும் அப்படின்னு அந்த அம்மா அடம் பிடிச்சதுனால இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பெரிய சட்டம் கிடச்சிச்சு. ஒரு சட்டம் கிடச்சிச்சு. இங்கே தான் சஹாபாக்கள் நிற்கிறாங்க. ஒரு பெரிய சட்டம் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு கூட என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னாங்க கடைசியில் போகும்போது, இம்மா நல்ல மாதிரியே நடந்துக்க அப்படின்ட்டு. அதனால் அந்த அம்மாவுடைய மனசு எந்த அளவுக்கு மாறிச்சு, நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அவர் பரிகாரம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு போச்சா இல்லையா? அப்போது இது ஒரு முக்கியமான பாடம். குடும்ப சிக்கல்களை எவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யணுமோ தீர்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் தீர்க்க பார்க்கணும். அது வாட்டு போய்கிட்டு இருக்கும், அது போகிற நேரத்தில் தீர்ற நேரத்தில் தீரும் அப்படின்னு விட்டோம்னா அது வந்து சரியான அணுகுமுறை கிடையவே கிடையாது. குடும்ப சிக்கல்களை அப்பப்போ தீர்க்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த பழக்க வழக்கம். ரசூலுல்லாஹ் அதைத்தான் செஞ்சாங்க. இது முதலாவது பாடம். ரெண்டாவது, முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கை, அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை, அது எவ்வளவு ஈனஸ்வரத்தில் இருந்தாலும்
அல்லாஹ் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். தன்னுடைய பரந்த சுற்றி வளைக்கக்கூடிய அறிவாற்றலின் மூலம் ஈனஸ்வரத்தில் வரக்கூடிய கோரிக்கையாக இருந்தாலும் அதில் நியாயமும் நேர்மையும் இருக்கின்ற பட்சத்தில் அதை அல்லாஹ் அப்படியே கேப்சர் பண்ணி அதுக்கான தீர்வை உடனடியாக கொடுப்பான். அதனால தான் இந்த அம்மாவனுடைய கோரிக்கையை ஆன் ஸ்பாட்டில் எல்லாம் என்ன செஞ்சான், ஆயத்தை இறக்கி தீர்த்து வச்சான். இது ரொம்ப முக்கியம். நமக்கு பெரிய பாடம் இல்லை. நமக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கின்றன, எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கின்றன. இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அதை எடுத்து வைக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஒரு தீர்வை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு விடியலை தராமல் அல்லாஹ் இருக்க மாட்டான். இரவுன்னு இருந்தால் விடியல்னு ஒன்று வந்து தான் ஆகணும். ஆனால் அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? அப்போ அப்படியும் ஒரு பாடத்தை இங்கே நமக்கு இந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது. அடுத்து தோழர்களே, மூணாவது, என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைன்னு வந்துட்டாலும் அந்த பிரச்சனையை மட்டுமே என்ன செய்யக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த பழக்கத்தை வச்சுக்கக்கூடாது. என்னத்தான் இருந்தாலும் என்னை திட்டிட்டு, என்ன நீ ஒரு தடவை திட்டிட்டில்ல, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறது, அவங்கள்ட்ட மெல்லுக்கு நிற்கிறது, வீட்டுக்காரங்கள்ட்ட மெல்லுக்கு நிற்கிறது. அந்த அம்மா என்னத்தான் இருந்தாலும் என்கிட்ட முகத்தை காமிச்சிட்டிங்கல்ல, இன்னும் உங்களோட விட மாட்டேன் அப்படின்னு அவங்க இங்கே ரிவெஞ்ச் எடுக்கிறது. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற வேலையை வச்சுக்கக்கூடாது. ஏதோ கோபதாபங்களில் சில நேரங்களில் வார்த்தை முன் போகும், பின் வரும், எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதை அந்தந்த நேரத்தில் அப்பப்போ என்ன செஞ்சிடணும், மன்னிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கணும். திரும்ப அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி லிஹார் பண்ணிட்டாருன்னு. கடைசியில் ரசூல்லா அந்த அம்மாவுடைய மனசை மாத்திரவுடனே என்ன செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன். உடனே ஆன் ஸ்பாட்டில் சொல்கிறேன், என் கணவருக்கு நான் உதவி செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. உதவி செய்கிற அளவுக்கு போயிடுறேங்கிறாங்க. அது மாதிரி பின்னால் சொல்கிறாங்க அந்த அம்மா, என்னத்தான் இருந்தாலும் அவருடைய குணம் கொஞ்சம் மோசம்தான், ஆனால் விட்டுட்டோம்னா அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம். இதுதான், இதுக்கு பேர் தான் அனுசரித்து வாழ்கிறது. இதுக்கு பேர் தான் இன்னைக்கு இந்த அனுசரிக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சு. எதை பார்த்து தான் நம்ம இப்படி ஆனமோ தெரியல. நம்ம பார்க்குற டிவியா, நம்ம பார்க்குற சினிமாவா, நம்ம பார்க்குற அக்கம் பக்கமா, என்ன இளவுனே தெரியல. விட்டு கொடுக்கறத வந்து ஒரு கோழைத்தனம்னு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. விட்டு கொடுக்கறது, அதுவும் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுக்கறத கோழைத்தனம்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். அது எப்படி இருக்க முடியும் கோழைத்தனமா? விட்டு கொடுக்காம எப்படி வாழ முடியும்? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன் நமக்கு மேலுள்ள அதிகாரத்தை விட்டு கொடுக்காம ஒரு நாள் நமக்கு கிடையுதா? காசுக்காண்டி அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கலாம்னா குடும்பத்துக்காக 1000 தடவை விட்டு கொடுக்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்காத விஷயமா குடும்பத்தில்? என்ன இது அநியாயம்? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியினுடைய வீட்டுக்கு வர வேண்டியது அவங்க முறை. அன்னைக்குன்னு பார்த்து வெளியில் ஒரு வேலை, ரசூலுல்லாஹ் போயிட்டு லேட்டாக வர்றாங்க. அந்த அம்மா கோச்சிக்கிடுச்சு, கதவு பூட்டிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா திறக்க முடியாதுன்ட்டாங்க. தட்டி கெஞ்சி பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ், திறக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் என்னுடைய முறை நாளில் என் வீட்டுக்கு இங்கே வந்து தானே சாப்பிட்ணும், ஏன் லேட்டாக வர்றீங்க? ஏம்மா எனக்கு வேலை இருந்துச்சு, வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு வயிற்று பிரச்சனையா ஏதோ, அதுக்காக வெளியே போயிருந்துருக்குறாங்க. என்ன எப்படின்னா, திறந்து பார்த்துட்டு இப்படி அடைச்சிருச்சு அந்த கதவை. முகத்தில் அரைஞ்ச மாதிரி கதவை அடைச்ச ஒரு ஆணுக்கு எவ்வளோ கோவம் வரும்? ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மனைவியினுடைய ஸ்தானத்திலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வர்றதை எதிர்பார்த்து முன்கூட்டியே சமைச்சு வச்சு ரெடியாக இருக்கிற ஒரு பெண்ணு நம்ம லேட்டாக வரும்போது இப்படித்தான் நடந்துக்குவா, அதுதான் இயல்பு. ரெண்டாவது, இன்னைக்கு அவள் கோபத்தை காட்டுறதுனால இந்த கோபத்தினுடைய விளைவு என்னன்னா, பாசத்தின் மிகுதி தான் கோபமாக மாறுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் என்ன செய்யலைன்னா, அந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை. அதுக்கு பிறகு தன்னுடைய நிலையை எடுத்து சொன்ன போன அப்படியா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கதவு திறந்து விட்டு உள்ள சேர்த்தாங்கன்னு தான். வந்த ஒருத்தவங்களை கதவை அடைச்சி முகத்தில் அடிக்கிற மாதிரி பூட்டினா எவ்வளோ கோவம் வரணும்? ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? நம்ம செய்யணுமா இல்லையா அந்த வேலையை? அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, பெண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகணும்னு தலையெழுத்து உள்ளவன் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டான், நாசமாக தான் போகும். தயவுசெய்து இல்லறத்தில் விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய நல்ல பண்புன்னு புரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் வாழ்க்கை நகரவே நகராது.
இல்லறத்தில் மட்டும் இல்லை, வெளியிலையும் அதுதான் யதார்த்தம். நம்மெல்லாம் கடைகளில், ஆஃபீஸில் எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுக்குறோம் தெரியுமா? மான மரியாதையெல்லாம் இழக்கிறாங்க, மான மரியாதையெல்லாம் இழக்கிறாங்க காசுக்காக வேண்டி. அதை கட்டின பொண்டாட்டி இழந்துட்டு போனால் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அப்போது அந்த ஒரு பாடத்தையும் கூட இந்த வரலாறு நமக்கு மிக முக்கியமாக சுட்டி காட்டுகிறது. அடுத்த தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்களைப் போன்றே பெண்களும் மரியாதையில் சமமானவர்கள். ஆண்கள் விஷயத்தில் தான் வசனங்கள் இறங்கும் என்றெல்லாம் கிடையாது. பெண்கள் நினைத்தாலும் அல்லாஹுவின் செவியை தட்டி, அல்லாஹ்வின் அரிசை தட்டி, நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல ஆன் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஆயத்தை கொண்டு வைக்க முடியுங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கிறது. அதுவும் அவங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சேர்த்து கிடைச்ச ஒரு தீர்வுங்கிறதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த சமூகம் புரிஞ்சுக்கிறணும். சஹாபாக்கள் இப்படி இல்லாமல் அநாகரிகமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் மனைவிட்ட எல்லை மீறதுலாம் இருக்குது இல்லையா, இப்படி இல்லாமல் அநாகரிகமாக நடந்துக்குவாங்க, சஹாபாக்கள்லாம் ஒரு மரியாதையாக இருக்க வேண்டாமா அப்படி நினைக்கக்கூடாது. மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தி வைக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் நடத்தி வைக்கிறான். ஏன்னா நமக்கு தீர்வு சொல்லணும்னா முன்னாடி ஒரு ஆளுக்கு நடந்தால் தான் என்ன செய்யும், நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது நமக்கு தீர்வு தர்றதுக்காக அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தின விளையாட்டுகள்னு புரிஞ்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு சஹாபா இப்படியாம இருப்பாங்க அவங்க சஹாபாக்கள் அப்படின்னு சஹாபாக்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னான்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த ஹதீஸ் தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். அவங்கெல்லாம் மார்க்கத்தின் ஆதார புருஷர்கள். சஹாபாக்கள் இல்லை என்றால் நமக்கு குரான் கிடையாது. குரான் யாருடைய ஆத்தன்டிகேஷனில் குரான் நம்ம நீங்கள் ஓதிக்கிட்டு வந்திருக்கோம்? சஹாபாக்கள் சொல்ல போய் தான் ஓதிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லைன்னா நமக்கு குரான் கிடையாது. இப்போ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் அநாகரிகமானவங்க, அவங்களுடைய இந்த தனிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளால் அவங்கள மோசமானவங்கன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா மார்க்கம் அடிபட்டு போயிடும், மழுங்கி போயிடும். மார்க்கத்தை எதையும் ஆதாரமாக சொல்ல முடியாது, குரானையே கூட ஆதாரமாக சொல்ல முடியாது. அப்போ இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லு தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். என்ன நிற்கணும்? அவங்கெல்லாம் சிறந்த தலைமுறையில் தோன்றியவர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள். அவர்களில் ஒருவர் ஒரு கை அளவுக்கு செய்த ஒரு தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய உஹது மலை அளவு தர்மத்திற்கு ஈடாகாது. ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்க இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு பாடுபட்டவங்க. அப்படி தான் பார்க்கணும். அவங்கள்ட்ட ஏற்பட்ட தனித்தனியான சில்லற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். அதை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அது விமர்சிக்கிறதுங்கிறது கடுமையான தப்பு, கடுமையான தப்பு. அந்த வேலையை செய்கிறது ஈனத்தனமான வேலைன்னு நான் சொல்லுவேன். சஹாபாக்களை விமர்சிக்கிறது ஈனத்தனமான வேலை. அந்த வேலையை செய்கிறவர்கிட்ட ஈமானில் பங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கணும். அல்லாம அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, சஹாபாக்கள் கடையில் சண்டைகள்லாம் நடந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்களாம், அந்த சண்டையில் நம்மளை அல்லாஹ் சேர்க்கல இல்லை, அதே மாதிரி அவங்களோட ரத்தத்தில் நான் என்னுடைய நாக்கை போட்டு உலட்ட விரும்பலைன்னு சொன்னாங்க. இதுதான் நம்முடைய கொள்கை, இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு முன்மாதிரி சட்டங்களை தர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்து காட்டினான் என்பதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள், ஹவுஸ் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய நிகழ்ச்சி, சில வசனங்கள் இறங்குவதற்கு காரணமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இப்படி பார்க்கும்போது சீராவினுடைய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றினுடைய பல்வேறு பகுதிகள் திருமறையினுடைய விளக்க உரைக்கு செழிப்புமிக்க ஒரு பகுதியாக, ஒரு களமாக சீரா அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை சரியாக படித்தா நிறைய வசனங்களுக்கான அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிறலாம். இதை விட்டுட்டோம்னா குர்ஆனுடைய வசனங்களில் பல வசனங்களுக்கு அர்த்தத்தை ஒழுங்காக புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால்
சீராவில் உள்ள சில பகுதிகளை நம்ம கண்டுக்காமல் விட்டால் குர்ஆனுடைய அர்த்தத்தை அனர்த்தமாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கூட வரும். அந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருக்குது. இது விளக்கிறதுக்குள்ள நேரம் இல்லாததுனால சுருக்கமாக ஒரு தலைப்பு செய்தி மாதிரி சொல்கிறேன். எனவே எப்படி நாம் குர்ஆன் விளக்க உரையை படிக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சீராவையும் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்ன செய்யணும், படிக்கணும். அதை நீங்கள் அதில் படிக்கும்போது நிறைய வசனங்களுக்கான பின்னணியை என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிட்டே போகலாம். அதில் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் என்ன செய்யணும், சீராவை படிக்கணும் கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாமா வாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படிக்காமல் தெரியாமல் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லவே முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைனா சொல்லவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது சட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்படி நம்மள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குது? நம்ம மனைவிட்டு சொல்கிறோம், நீ என் அம்மா மாதிரியே இருக்கிற சொல்கிறோம்ல. தாயோடு ஒப்பிடுறதுனாங்க லிஹாரு, நீ அம்மா மாதிரியே இருக்க நம்ம சொல்கிறோமே. அப்போ எப்படி அது? அப்படி ஒரு கேள்வி வருதா? கேள்வி சொல்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல வெறும் உம்மா மட்டும் இல்லை, யாரல், அதாவது லிஹாருன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, யாரை திருமணம் முடிப்பது நிரந்தரமாக தடை இருக்கிறதோ அவங்களுடைய ஒரு அங்கத்தோடு அல்லது அவங்களுடைய மொத்தத்தோடு மனைவியினுடைய ஒரு அங்கத்தையோ மனைவியினுடைய மொத்தத்தையோ ஒப்பிடுறது, அதே லிஹார் தான். என் தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொன்னாலும் அதுதான், எங்கள் அக்கா மாதிரி இருக்கேன்னு சொன்னாலும் அதுதான், எங்கள் பெரியம்மா மாதிரி இருக்கேன்னு சொன்னாலும் அதுதான். சரி, இப்படிலாம் சொல்லக்கூடாதா அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை? இதில் அந்த லஹர் அப்படிங்கிற வார்த்தை, முதுகு அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு சேர்த்து சொல்லிவிட்டால் அது கண்டிப்பாக லிஹார் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தை இல்லாமல் ஒருவர் நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் இது அவருடைய நியத்தை பொறுத்து எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய நியத்து லிஹார் செய்யணுங்கிறதா இருந்துச்சுன்னா லிஹார், நியத்து இல்லை கனிவாக பேசுறது அன்பாக பேசுறதுனுடைய ஒரு வகை தான் அப்படின்னா அது அன்பாக பேசுறது. புரிஞ்சுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இனிமேல் இப்படி சொல்லலாமா சொல்லலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மாதிரி தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லலாமா சொல்ல வேணாம்னு யோசிப்பீங்கன்னு நினச்சா நினைக்கிறேன் நான். புரிஞ்சுங்களா? ஆனால் இது இருந்தாலும் சட்டம் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு இல்லையா? அதனால் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அப்போ அந்தி அலைய கல்லஹரி, நீ என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயின் முதுகை போன்றவள் அல்லது என்னுடைய தங்கச்சியினுடைய முதுகை போன்றவள், இந்த முதுகுங்கிற வார்த்தையோடு சேர்த்து வந்துருச்சுன்னு சொன்னான் அது லிஹார் தான். அதில் நீங்கள் அதை விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி தான். எப்படி தலாக்குன்னு விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் ஆயிரமோ அதுபோல் லிஹார் ஆயிரும். லிஹார் பண்ணால் என்ன சட்டம், பரிகாரம் என்ன, ஒரு விடுதலை, அடிமைக்கு விடுதலை. அது இப்போ முடியாது. என்ன செய்யணும், 60 நாள் நோன்பு, சாதாரணம்லாம் கிடையாது, 60 நாள் நோன்பு வைக்கணும் அல்லது 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இதில் முதல்ல இதுதான், இது செய்ய முடிஞ்சால் அதுதான் செய்யணும். அப்போ அடிமை விட முடியாது. அது செய்ய முடிஞ்சால் அடுத்து எது தான் செய்யணும், நோன்பு வைக்கிறது தான். நோன்பு வைக்கிறது திடகாத்திரம் உள்ளால் என்ன செய்யக்கூடாது, அடுத்ததை சூஸ் பண்ணக்கூடாது, நோன்பு தான் வைக்கணும். அப்போ தான் இந்த குற்றத்தை செய்ய மாட்டாங்க. சரியா? அப்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டா அதுதான் சட்டம். ஆனால் அந்த வார்த்தை இல்லாமல் நீ அம்மா மாதிரி இருக்க, என் தங்கச்சி மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நிரந்தரமான தடை இல்லாத தற்காலிகமாக தடை உள்ள சில உறவுகள் இருப்பாங்கள்ல. உதாரணமாக நம்ம மச்சினிச்சு இருக்காங்கன்னு வைக்க, மச்சினிச்சு நம்ம கட்ட முடியாது, அது தற்காலிக தடை தான். அவங்களோட ஒருத்தவங்க சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, மனைவி பார்த்து நீ மச்சினிச்சு மாதிரியே இருக்க, உன் தங்கச்சி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டா இது எப்படி ஆகாது, லிஹார் மாதிரி ஆகாது. நிரந்தர தடை உள்ள ஒரு பெண்ணுடன் இணைத்து சொல்லும்போது தான் அந்த தாயொப்பு மனவிலக்கு அப்படிங்கிற லிஹாருங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். தற்காலிக தடை உள்ள அந்த பெண்களோட செஞ்சாலோ அல்லது நிரந்தரமாக தடை, அதாவது முடிக்கவே முடியாத ஆட்கள் சில பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்களோட சொன்னாலோ, திடீர்னு ஏதோ ஒரு நடிகை என்ன செய்கிறான் ஒருத்தன் அப்படி அது சொல்லி அந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன செய்யாது, லிஹார் மாதிரி வராது அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான தோழர்களே, இது ஒரு முக்கியமான சட்டம். எதுக்காக அந்த செய்தியை சொல்கிறேன்னா, ஒரு பெண்மணியினுடைய தீரம், மனோதைரியம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை பெற்றே தீர வேண்டும்
அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் இந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அறியாமை காலத்தில் உள்ள அந்த சட்டம் மட்டும் இப்பவும் தொடர்ந்துருச்சுன்னு வச்சுன்னா எத்தனை பெண்களோ வாழ்க்கையை இழந்து போய் நின்றுருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அதை அடைச்சி உடச்சி இந்த பரிகாரத்தை செலுத்திட்டு ஒழுங்காக குடும்ப நடத்துகிற வேலையை வைப்பார். அப்படி இல்லை, நீ விட்டது தலாக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ சட்டம் என்னன்னா லிஹார் கிடையாது, அதுக்கு பேர். இதை நிறைவேற்றினா நீ குடும்பத்தை தொடர்ந்து வாழலாம். இது நிறைவேற்றாட்டி அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்காக தலாக் ஆயிடுவாங்க, வேறவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சுருவாங்க, வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதா இப்போ சட்டமாக ஆகும். ஆக இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் சொன்னதையும் கேட்டதையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.